friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ரெசிபியை வெறும் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாம நம்ம சாதத்தோடயும் பசஞ்சு சாப்பிட்டுக்கலாம். களிக்கும் தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க. அதனால நான் இந்த ரெசிபி உங்களுக்கு அப்லோட் பண்றேன். நான் எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். சரி, இது ரெடி பண்ணுறதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும் அப்படின்றதுனால நான் டக்குன்னு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அந்த குக்கரில் ஒரு 6 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் மசிப்போம், அதாவது மற்ற வச்சு கடைஞ்சிக்குவோம். அதனால் ஒன்றும் பாதியமாக நம்ம கட் பண்ணி சேர்த்தாலே போதும் தான். நான் இப்போ இட்லி தான் செய்ய போகிறேன். இட்லி தோசை எது வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. மாவு கரைச்சி வச்சுட்டேன். நம்ம இதை குக்கரில் போட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு ஊற்றி வச்சிட்டோம்னா இட்லியில் கரெக்டாக இருக்கும், வெந்து வரத்துக்கும் குழம்பு ரெடி ஆகிறதுக்கும். இந்த வெங்காயத்தையும் சேர்த்துடுறேன். கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி 2 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் காரமாகவே இருக்கும் அப்படின்றதுனால சின்ன மிளகாய், இந்த மிளகாய் காரமாகவே இருக்கும், அதனால் 5 சேர்த்துக்கிறேன். கூடவே சாம்பார் பொடியும் சேர்க்க போகிறோம். அதனால் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் பச்சை மிளகாய், சாம்பார் பொடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 7 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் சின்னதாக அந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி. இதை இப்போ நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதே நம்ம மசிக்க தான் போகிறோம், அதனால் சும்மா கொஞ்சம் சின்னதாகவோ எப்படின்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நல்லா வேக வச்சுட்டு நம்ம கடைஞ்சிருவோம். நான் எடுத்த 7 கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காய் ஃபுல்லாக பூச்சி வச்சிருச்சு. இப்போ நான் 6 தான் எடுத்திருக்கேன். நான் அதுக்காக இன்னும் ஒரு பச்சை மிளகாவை எடுத்துடுறேன். 4 பச்சை மிளகாவை கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இந்த 6 கத்திரிக்காய் மட்டும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காவை தண்ணியில் ஒரு முறை அலசிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அந்த பருப்பையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து மேலே இருக்கிற தோலை சீவிட்டு நான் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். உருளைக்கிழங்கையும் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃபனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு சின்ன துண்டு புளி எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணியில் நனைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளியை சேர்த்துடுறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் சாம்பார் பொடியை சேர்த்து பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். சாம்பார் பொடி இல்லைன்னா நீங்கள் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சாம்பார் பொடி சேர்க்கும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணியை சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ராலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம இதில் கடையிறதோடு சரி. 4-5 விசில் விட்டு நான் எடுத்துக்க போகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ குக்கரில் பார்த்தீங்கன்னா பிரியா கத்திரிக்காய் போட்டு அந்த பருப்புலாம் போட்டு வச்சது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா ஒரு 5 விசில் வந்துருச்சு. ஸோ ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ பிரியா அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கு நமக்கு பார்க்கலாம். முடிக்கிறதுக்குள்ளே நான் ரெடியே பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம்? இட்லி தட்டுக்கு துணி போட்டு பண்ணலாம், சுட எடுத்து சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா அப்படின்னு இட்லி தட்டுக்கு துணி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வேறு ஒன்று. ஓ, அதான் நான் என்னடா போனாலே ரொம்ப நாள் ஆளே காணுமே அப்படின்னு. சின்ன தட்டுக்கு இது பெரிய தட்டுக்கு இது. ரொம்ப நேரமாக இங்கே ஒருத்தர் கருக்கு முறுக்குன்னு சவுண்டு கொடுத்துட்ருக்குறாரு. என்னன்னு பார்த்தா டைம் 10 மணி ஆகிடுச்சு, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சாருக்கு. அதனால் ஏதாச்சும் சாப்பிட இருக்கான்னு தேடி பார்த்துட்டு பிஸ்கெட் இருந்துச்சு, அதை சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆமாம், டைம் ஆகிடுச்சு, பசிக்குது. அதனால் நான் பின்னாடி பிஸ்கெட் சாப்பிட்டுட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் இந்த மாதிரி இட்லி தட்டில் நான் துணியை போட்டு மாவு ஊற்றிக்கிறேன். இப்போ தான் துணி நான் ரெடி பண்ணேன், அதை தான் எங்கள் வீட்டுக்கு காமிச்சிட்டு இருந்தார். எண்ணெயை தடவிட்டு பண்ணும்போது கொஞ்சம் நம்ம ஆற விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால சரி, இனிமேல் நம்மளும் துணியிலே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு துணி கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். இட்லி வேகட்டும், ஒரு 10-15 நிமிஷம் வெந்துடும். அதுக்குள்ளே தாளிப்புக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடுறேன். அப்புறம் என்னென்ன சேர்க்குறோம் நம்ம பார்க்கலாம். பிரியா, நான் பார்க்கவே இல்லை. நீ பார்த்தீங்கன்னா சேம் ஸ்வீட், நீயும் பிளாக் நானும் பிளாக். சாக்லேட் நைட்டே ஒரு சாக்லேட் சாப்பிட்டு காலி பண்ணிட்டேன். அப்படியா? மஞ்ச் நைட்டே சாப்பிட்டேன். கிட்கேட் மட்டும்தான் இருக்குது, பிரிச்சுக்கலாம். நீயே பிரித்து கொடு, நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். நீயே பிரித்து கொடு, போனால் போதும், உனக்கும் கொஞ்சம் தரேன். என் சாக்லேட்டு எனக்கே பங்கு. இப்போ ஒரு பிரச்சனை, எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, இதில் 3 பீஸ் இருக்குது. ஆமாம், வின் பண்ணது யாரு? 2 பீஸ் எனக்கு, 1 பீஸ் உனக்கு.
ஏமாத்து, சின்ன பிள்ளைய நல்லா ஏமாத்துங்க. விசில் வெயிட்டும் குறைஞ்சி வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மற்ற வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வந்துருச்சு. இதை 4-5 விசில் விட்டு எடுத்ததில் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். நல்லா மற்ற வச்சு நல்லா நைஸாக நான் வந்து கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இன்னொரு பக்கம் நான் வந்து தாளிப்பை வந்து தாளித்து சேர்த்துக்க போகிறேன். தாளிக்கிற வரைக்கும் கொதிச்சா போதும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இட்லியும் ஒரு பக்கம் வெந்துருச்சு. சும்மா கையில் தண்ணி நனைச்சிட்டு இப்படி தொடும் போதே நமக்கு தெரியும் வெந்திருக்கா இல்லையான்னு. நல்லா ஒட்டாமல் வருது. இட்லி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது இறக்கி வச்சுட்டு தாளிச்சை வந்து கொட்டிக்கலாம். சுட சுட இட்லியை சர்வ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சுருக்கிற அந்த கத்திரிக்காய் கடையிலையும் நம்ம வந்து சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சது கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிட்டா போதும். ஒரு பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். ஓகே, நல்லா இந்த பக்கம் குழம்பும் தாளிக்கிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிச்சிருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம துணியில் பண்ணுறது இது ஒன்று ப்ளஸ்ஸு. இந்த மாதிரி நல்லா சுட சுட அப்படியே எடுத்து டக்குன்னு நம்ம வந்து தட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கூட கொஞ்சம் துவரம்பருப்பு சேர்த்துட்டு ஒரு சூப்பரான கடையல் ரெசிபி தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட வீட்டில் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட இட்லியை செஞ்சுட்டு இந்த குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா தொட்டு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். தோசை, அதுக்கப்புறம் சாதம், களி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம இந்த ரெசிபி பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.